அன்பினர்களே, இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் கடந்த செய்தியாக வருகின்றது. வளைகுடாவில் மீண்டும் ஒரு போர் பதற்றம் ஒன்று உருவாகியிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜார்ஜ் வாஷிங்டன் மத்திய கிழக்கை நேற்று வந்தடைந்திருக்கின்றது. அதாவது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பதிலாக பொறுப்பேற்பதற்காக USS ஜார்ஜ் வாஷிங்டன் என்னும் ஒரு விமானம் தாங்கி பெரிய கப்பல் ஒன்று மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றது என்ற செய்தி உலக பரப்பில் இன்று வெள்ளிக்கிழமை பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் போரில் நீண்ட காலம் பணியாற்றிய பிறகு அமெரிக்காவுக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கியுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் விமானம் தாங்கிய கப்பல் நேற்று மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றது. இப்பயணத்தில் கப்பலில் மனநல நெருக்கடிகள் மற்றும் கட்டமைப்பு செயலிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். இந்த லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் மன உளைச்சல், மன விரக்தி, இப்படி பல வகையான விடயங்கள். காரணம் என்னென்றால், கடலுக்குள் 10 மாதமாக அதே கப்பலில் பயணித்த போது அந்த கப்பல் பணியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விரக்தி நிலை ஒன்று அங்கு தத்தளித்தது. விரக்தி நிலை ஒன்று அங்கு உருவானது. மிகப்பெரிய ஒரு போராட்டமாக உருவெடுத்து அமெரிக்க பத்திரிகைகளே அந்த செய்தியை வெளியிட்டது. ஏனெனில் அமெரிக்க பத்திரிகைகளுக்கு அந்த கப்பலில் இருந்தவர்களே செய்தியை பரப்பியிருந்தார்கள். அவர் இப்பொழுது அதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த கப்பலும் அந்த கப்பல் பணியாளர்களும் மாற்றப்பட்டு புதிய குரூப்பும் புதிய கப்பலும் நேற்று மத்திய கிழக்கை அரேபியன் கடலை தட்டி இருக்கின்றது. ஈரான் போரில் நீண்ட காலம் பணியாற்றிய பிறகு அமெரிக்காவுக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கியுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் தாங்கி புதன்கிழமை மத்திய கிழக்கை வந்தடைந்த நிலைமை இதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஐக்கிய அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேற்கொண்டு வந்த நீண்ட கால பணிக்கு பதிலாக மற்றொரு விமானம் தாங்கி கப்பலான USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் வந்திருக்கின்றது. நீண்ட கால கடற்பயணம் என்றும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வழக்கத்திற்கு மாறாக சுமார் 9 மாதங்கள் 250 நாள் சொல்லப்படுகின்றது. எந்தவித இடைவேளையும் இன்றி தொடர்ச்சியாக கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. மாற்றத்திற்கான முக்கிய காரணம் பணியாளர்களின் மன அழுத்தம், மனசோர்வு என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு நீண்ட காலம் துறைமுக ஓய்வு எதுவும் இல்லாமல் கடலில் இருந்ததால் கப்பலில் பணிபுரியும் மாலுமிகள் மற்றும் படை வீரர்களுக்கு இடையே கடும் மன அழுத்தம், சோர்வு, உணவு மற்றும் அடிப்படை பொருட்கள் தட்டுப்பாடு போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கின்றது அமெரிக்க பத்திரிகைகள் ஊடாக. இது அமெரிக்க அரசியல் வட்டாரத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த கப்பலை திரும்ப அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பதிலாக அமெரிக்க கட்டளை குழுவின் சென்ட்ரல் கமாண்டின் கீழ் இப்பணியை தொடர ஆசிய பிராந்தியத்தில் ஜப்பான் தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் அரேபிய கடலுக்கும் மத்திய கிழக்குக்கும் விரைந்து வந்து சேர்ந்திருக்கிறது. இதனை அடுத்து சோர்வடைந்த வீரர்களை கொண்ட ஆப்ரஹாம் லிங்கன் தனது சொந்த ஊரான அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை மறுதினமோ அது அமெரிக்கா நோக்கி பயணிக்க போகின்றது. ஈரான் தொடர்பிலான மோதல்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் போன்ற காரணங்களால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது பலமான கடற்படை இருப்பை தொடர்ந்து தக்கவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஜப்பானில் இருந்து ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் மத்திய கிழக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதால் பசிபிக் மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் தற்காலிகமாக அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பல் பாதுகாப்பு பலம் சற்று குறைந்துள்ளது என்பதும் குறிக்கப்படுகிறது. இராணுவ செயல்பாட்டு தேவைகளுக்காக நீண்ட காலம் கடலில் தங்க வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு அவசியமான மாற்று நடவடிக்கையாகவே இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. USS ஜார்ஜ் வாஷிங்டன் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு வந்தடைந்துள்ளது. ஆனால் அது தற்பொழுது எந்த ஒரு துறைமுகத்திலும் தரை சட்டவோ அல்லது நங்கூரமிட்டு நிறுத்தப்படவோ இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
ஆகஸ்ட் 19, 2026 அன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு சென்ட்ரல் கமாண்ட் பகுதி வந்தடைந்த இந்த கப்பல் தற்பொழுது அரபிய கடலில் தனது பயணிகளை தொடங்கி அங்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துறைமுக நிறுத்தம் என்று ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நீண்ட நாட்களாக எந்த துறைமுகத்திலும் நிறுத்தப்படாமல் கடலிலேயே இருந்ததால் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாகவே ஜோர்ஜ் வாஷிங்டன் அதன் இடத்தை பதிலீடு செய்ய ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. ஜோர்ஜ் வாஷிங்டன் கப்பல் தற்பொழுது இந்த பிராந்தியத்தில் தனது கண்காணிப்பு பணிகளை தொடங்கியுள்ளதை தவிர எந்த துறைமுகத்திலும் தரை ஒதுங்கவில்லை என்றும் தரை தட்டவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் இது அரபிய கடல் பகுதியில் தனது விமானப்படை தொகுதியுடன் இயங்கிக் கொண்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை குழு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த கப்பல் துறைமுகத்திற்கு செல்லாமல் கடலிலேயே இருந்து தனது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் போரில் நீண்டகால பணிக்கு பிறகு மனநல நெருக்கடிகள் மற்றும் கட்டமைப்பு செயலிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கியுள்ள யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பதிலாகவே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது வாஷிங்டன். மனநல போராட்டங்கள் மற்றும் கட்டமைப்பு சிக்கல்களால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நீண்ட கால பணிக்கு பிறகு நீங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. வேற சும்மா வந்து சேரல இவங்களோட போராட்டம் என்னென்றால் ஏற்கனவே நியூஸ்கள் கசியப்பட்டது இல்லையா, அதற்காக தான் வந்திருக்கிறாங்க. ஜோர்ஜ் வாஷிங்டன் விமானம் தாங்கிய கப்பல் நேற்று சென்ட்ரல் கமாண்ட் பகுதிக்கு வந்தடைந்த பிறகு திட்டமிட்ட பணியின் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கில் செயல்பட்டு வருகிறது என்று சென்ட்ரல் கமாண்ட் நேற்றே தெரிவித்திருக்கின்றது. அரபிக்கடலை கடந்து செல்லும் கப்பலின் புகைப்படத்தையும் அதன் மேல் தளத்திற்கு மேலே போர் விமானங்கள் தெரிவதையும் கட்டளை மையம் பகிர்ந்துள்ளது. லிங்கன் தனது தாயகம் திரும்பும் பயணத்தை தொடங்கியுள்ளது என இந்த வாரம் குறித்து அறிந்த ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு அமெரிக்க அதிகாரி அந்த ஊடகத்திடம் விமானம் தாங்கிய கப்பல் 5வது கடற்படையின் அதிகார வரம்பிற்குள் இருப்பதாகவும் தற்போதைக்கு சென்ட்ரல் கமாண்ட் அதிகாரத்தின் கீழ் தொடர்ந்து செயல்படுவதாகவும் கூறியிருக்கின்றார். கனடிக்கட்டை சேர்ந்த ஜனநாயக கட்சி செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெண்டல் கடற்படையின் தற்போதைய நிலைநிறுத்தல் மாதிரியின் நிலைத்தன்மை குறித்து பதில்களை கோரி இந்த வாரம் பாதுகாப்பு செயலாளர் ஃபீட் ஹெக்ஸிடம் தற்காலிக கடற்படை செயலாளர் ஹெங் காவோ ஆகியோருக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றார். விநியோக பற்றாக்குறை, ஏற்படக்கூடிய நீர் மாசுபாடு, குழாய் பழுதுகள், மோசமடைந்து வரும் மனநலம் பாதிப்பு குறித்த கவலைகள் மற்றும் நிவாரண பொதிகள் நீண்ட காலத்திற்கு வழியில் சிக்கிக்கொண்ட முக்கிய அஞ்சல் தடங்கல்கள் குறித்த அறிக்கைகளையும் அவர் கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜோர்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க கடற்படையின் நிரந்தரமாக வெளிநாட்டில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரே விமானம் தாங்கிய கப்பல் இதுவாகும். இது நிவாரண பணிகளுக்காக இப்பகுதிக்கு செல்ல உத்தரவுகள் பெறுவதற்கு முன்பு ஜப்பானின் யோகசுகாவில் இருந்து செயல்பட்டது. வாஷிங்டனும் டெல் அபிவும் தெஹ்ரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கிய நாளிலிருந்து ஈரான் போர் தொடர்பான தனது சேவையை லிங்கன் முடிவுக்கு கொண்டு வரும் வேளையில் இந்த கப்பலின் வருகை அமைந்திருக்கின்றது. ஆப்ரஹாம் லிங்கன் முடிவுக்கு வரும் வேளையில் அதன் சொந்த துறைமுகத்தை அடையும் அல்லது பசிபிக் பெருங்கடலை கடக்கும் நீண்ட பயணத்தின் போது திட்டமிடப்பட்ட துறைமுக வருகைகள் நடைபெறுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. அது ஆப்ரஹாம் லிங்கன் எந்தெந்த கடல் வழியாக அமெரிக்கா சென்றடையும் போது அதுக்கு பாக்கு நீரிணையை செங்கடல் பகுதிகளை எல்லாம் மன்னிக்கவும் செங்கடல் மற்றும் ஜலச்சந்தி எல்லாம் தாண்டி வரும் இடங்களில் அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வழியும் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. காரணம், தொடர்ச்சியாக 9 மாதங்கள் கடலுக்குள்ளே அவர்கள் வாழ்வதால் ஒரு போகும் வழியில் கூட அவர்கள் ரெஸ்ட் தேவைப்படுவதால் இடையில் அவர்கள் கிரீஸ் பகுதியும் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கின்றது. ஆக ஒரு போர் பதட்டம் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. திங்கட்கிழமை முதல் சில நகர்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரேலின் ஊடகம் ஒன்று சேனல் 12 செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பார்க்கலாம், நாம் தொடர்ச்சியாக கண்காணிக்கின்றோம். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.